எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பூஜா ஹெக்டே இவங்க என்னதான் இப்போ புகழின் உச்சத்தில் இருந்தாலுமே முதல்ல தமிழ் சினிமாவில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுவும் முகமூடி படத்தில் நம்ம ஜீவாவுக்கு ஜோடியாகத்தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த படத்துலையும் இவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த படத்தில் பெருசாக இவங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தெலுங்குல போனாங்க. பொட்டபோமா அப்படின்ற ஒரு பாட்டு, அதில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறமா பீஸ்டில் வந்துட்டு பட்டையை கிளப்பிட்டு செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க தமிழ்லேயே. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும், மோனிகா பெலியூசி அப்படின்ற ஒரு பாட்டு வந்துருந்துச்சுல கூலி படத்துல. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ல இவங்க தற்போது ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப தமிழையும் தாண்டி, அதாவது தென்னிந்திய சினிமாக்களை தாண்டி பாலிவுட்ல போயிட்டு பயங்கரமா பட்டையை கிளப்பி நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இவங்களோட கவர்ச்சியும் வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சமீபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான உடை அணிந்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல வீடியோக்களையும் புகைப்படத்தையும் வெளிப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை இது இவங்களுடைய பேஜ்ல வராம வேற ஏதாவது ஃபேக் ஐடி பேஜ்ல வந்திருந்தா கண்டிப்பா அதை ஏன்னு சொல்லியிருப்போம். ஆனா இவங்க பேஜ்ல வரும்போது அது உண்மை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. என்னமா இது இந்த அளவுக்கு கவர்ச்சிக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் மூக்கு மேல ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்திலும் ஏகப்பட்ட கவர்ச்சியான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க நடிக்கிற படத்துலையும் இவங்களோட பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு உச்சக்கட்ட ஆபாசத்தை தாண்டும் விதமாக தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு தென்னிந்திய சினிமாக்கள் நடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க ஹிந்தியில் செட்டில் ஆக போதா வந்துட்டு ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. இது வதந்தியா இல்லை உண்மையான்னு தெரியல. பட் ஆனால் இப்போ இவங்க ஹிந்தியில ஒரு படத்தை நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல உச்சக்கட்ட கவர்ச்சி நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த படம் வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது சக்சஸ்ஃபுல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா இதுக்கப்புறம் இவங்க தமிழுக்கோ இல்லை தெலுங்குக்கோ மலையாளத்துக்கோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கோ நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்